வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுல்ல, இந்த நியூக்ளியஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் என்ன, அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து என்ன சார் அப்படின்னா, அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி பைண்ட் ஆயிருக்கு, பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும், அந்த எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ல எப்படி பைண்டிங் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நியூக்ளியஸ் அப்படிங்கிறப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வெவ்வேறு மெட்டீரியல்ஸ், வெவ்வேறு ஆட்டம் எடுத்துட்டோம்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதாச்சும் என்ன சொல்லுவோம், என்ன பார்ப்போம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுது. என்ன சார் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா, நம்ம ரேடியேஷன் எமிட் பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியஸ், எந்தெந்த நியூக்ளியஸ்ல எப்படி ரேடியேஷன் வெளியில வரும், அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே அப்படின்னா என்ன, அப்படி வெளியில வரும்போது என்னென்ன ரேஸ்லாம் நமக்கு வெளியில கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே அப்படின்னு பார்ப்போம். அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், இந்த எனர்ஜி எப்போ ரிலீஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு நியூக்ளியஸ் ஒன்றா மோதணும், அல்லது ஒரு ரெண்டு நியூக்ளியஸ் என்ன பண்ணணும், ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா பிரியிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்றோம். ஃபிஷன் அப்படின்னா ரெண்டா பிரியுது, ஃபியூஷன்னா ரெண்டு ஒன்றா சேர்றது. ஸோ இந்த நியூக்ளியஸ் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ப்ராசஸ்ல எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது, என்ன எவ்வளோ எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகும், அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானை தாண்டி வேற ஏதாவது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அது என்னென்ன பார்ட்டிகல்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதுதான் இந்த ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். எதுல அப்படின்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், ஆட்டம் அண்ட் நியூக்ளியஸ், இதை செப்பரேட்டா பார்க்க போறோம். ஆட்டம்னா என்ன, இந்த ஆட்டம்ல எப்படி என்னென்ன மாடல்ஸ், அதாவது என்னென்ன ஆட்டம் மாடல்ஸ் சொல்லியிருக்காங்க, எதை நம்ம இப்போ வந்து ஒபே பண்ணி எதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து நியூக்ளியஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் என்ன, அதுல வெளியே இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் என்ன, அப்ப ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் அப்படின்னு எதை நம்ம சொல்றோம், இது எல்லாமே பார்க்கக்கூடியதுதான் இந்த ரெண்டு லெசன். ரொம்ப நல்ல லெசன் இது வந்து, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு, அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிறோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிக்கும்போது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ ஆட்டம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம், இல்ல முன்னாடி உள்ள லெசன்லயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கணக்கு தெரியாத சினி பார்ட்டிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம், நம்ம ஆட்டம் அப்படிங்கிற சொல்றோம், ஸ்மால் சைஸ் சினி பார்ட்டிகள் அப்படிங்கிறத ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டம் அப்படிங்கிறது பாருங்க, ஸ்மால் சைஸா இருந்தாலும் இட்ஸ் டிவைடட் இன்டு 2 or 3 or 4 பார்ட்ஸ் என்ன பண்ணும், பிரியும். அதுதான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படி பிரியும் போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஃப்ரம் தி ஆட்டம். அந்த ஆட்டம்ல என்ன பண்ணுறது, நிறைய எனர்ஜி வெளியில வருது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாம், ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம் சொல்லி பார்க்குறோம்ல. ஸோ இந்த ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம் எல்லாமே என்ன சார் அப்படின்னா இந்த ஃபிஷன் அண்ட் டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல வரக்கூடியது தான். அதில் ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்ற ஒன்று இருக்கு. ஸோ எல்லாமே இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, டிவைட் ஆகுது, பிரியுது. அப்படி பிரியும் போது என்னது, enormous amount of energy is released from the atom or nucleus. அந்த நியூக்ளியஸ்ல இருந்து ஆட்டத்துல என்ன பண்ணுது, பெரிய ஒரு எனர்ஜி என்ன பண்ணுது, ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி தான் அந்த ஃபிஷன், அந்த நம்ம சொல்றோம்ல இந்த குண்டு வெடிச்சு பாதிப்பு அதிகமாக வந்துருச்சுலாம் சொல்றோம்ல, அதுக்கான காரணம் அந்த எனர்ஜி தான். அது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல கால்குலேட் பண்ண போறோம். இது ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் லெசன். என்னென்ன டாபிக்லாம் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரோ தி கேஸ், அதாவது எவாக்குவேட்டட் கிளாஸ் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப்ல ஆனோடு கேத்தோடு இதெல்லாம் எடுத்துட்டு அதுல நம்ம இன்னர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இன்னர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னர்ட் கேஸ்ல இந்த சார்ஜஸ் மூவ் ஆகும் பொழுது என்ன நடக்குது, அந்த ரேட் நம்ம எப்படி பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு என்ன பண்ண போறோம், இதுல பார்க்க போறோம். அதுதான் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். நம்ம சார்ஜ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சார்ஜ்னா என்ன, டிஸ்சார்ஜ்னா என்ன. சார்ஜ்னா
எல்லா எலக்ட்ரான் ஒரு இடத்துல போய் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த எலக்ட்ரான் பிரிஞ்சு கொஞ்சம் இருந்தது டிஸ்சார்ஜ். அப்ப இங்க எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுது, ஒரு எலக்ட்ரான் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுது, அப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன நடக்குது இங்க? ஏன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறப்ப நம்ம தெரியும் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கேத்தோட் ரேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேஸ் உருவாகும் பொழுது அந்த ஸ்பாட் எப்படி இருக்கு, அது போகக்கூடிய பாதை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த டிஸ்சார்ஜ், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரோ தி கேஸ். கேஸ் இல்லையா நடக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு இருக்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் சார்ஜ், அதோட ஸ்பெசிபிக் சார்ஜ் என்ன, அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா E/m அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எவ்வளவு மாஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு மாஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றது. ஸோ இதான் ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the specific charge of an electron is calculated by the methods of J.J. Thomson method. J.J. Thomson என்ன பண்றாரு, அவர் ஒரு ஆட்டம் மாடல் சொல்றாரு. அந்த ஆட்டம் மாடல் சொன்னதுக்கு அப்புறம் to measure the specific charge of an electron, எலக்ட்ரானோட ஸ்பெசிபிக் சார்ஜ் என்ன பண்றாரு, அவர் மெஷர் பண்றாரு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் E/m? எலக்ட்ரானோட சார்ஜ் நமக்கு தெரியும், சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் தெரியும். ஸோ அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் எப்படி பண்ணுவோம், ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான், அந்த ஸ்பெசிபிக் சார்ஜ் யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எவ்வளவு மாஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அதான் இந்த ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான். அதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம் வித் யூஸ் ஆஃப் J.J. Thomson மெத்தட். அடுத்து பாத்தீங்கன்னா we already know the value of electron charge. On experiment, Millikan oil drop experiment, the Millikan oil drop experiment is used to measure the charge of an electron. Electron charge நமக்கு தெரியும் சொல்லிட்டோம், 1.6 into 10 power minus 19 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சாச்சு, தெரியும் நமக்கு. பட் அந்த எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா யூஸ் ஆஃப் Millikan oil drop experiment to measure the charge of an electron. எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், Millikan oil drop experiment நம்ம மெஷர் பண்ணுவோம். So the Millikan oil drop experiment is used to measure the accurate measurement of charge of an electron. எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன பண்ணலாம், நம்ம அக்யூரேட்டா நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டம் மாடல். இந்த ஆட்டம் மாடல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா J.J. Thomson ஆட்டம் மாடல், அடுத்து போர் ஆட்டம் மாடல். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த போர் ஆட்டம் மாடல் சொன்னதுக்கு அப்புறம் போர் அப்படிங்கிறது எந்த ஆட்டத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வாட் ஆர் த ஸ்பெக்ட்ரம் இன் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டத்துல என்னென்ன ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ், நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். நம்ம என்ன பண்றோம், அந்த நியூக்ளியஸை கிளாசிஃபை பண்றோம் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். நமக்கு தெரியும், அதாவது இந்த டேபிள்ல எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இந்த மாலிகூல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் ஆர் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட், வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ட், வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி, மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, பைண்டிங் எனர்ஜினா என்ன. இந்த டாபிக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 2 மார்க் கேட்கக்கூடியது. பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் எப்படி இருக்கும், அதை பார்க்க போற எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ஸ்டெபிலிட்டி அண்ட் பைண்டிங் எனர்ஜி கர்வ், அதுக்கு ஒரு கிராஃப் வரைவோம். பைண்டிங் எனர்ஜி கர்வ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு, அட்டாமிக் நம்பரை பொறுத்து அதோட பைண்டிங் எனர்ஜிங்கிறது எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸா இருக்குமா இருக்காது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில பார்த்த பிறகுதான் நியூக்ளியஸ் ஃபிஷன் நியூக்ளியஸ் ஃபியூஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லாஸ்ட் என்ன சொல்றோம்னா எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ், what are the different elementary particles, what are the properties of elementary particles, how to define the elementary particles, அந்த elementary particles நம்ம எப்படி டிஃபைன் பண்றது, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ we are going to introduction. அடுத்து இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் போயிடலாம். ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியஸ் ஃபிசிக்ஸ். இப்போ லெசனோட இன்ட்ரோடக்ஷன் போயிடலாம். என்ன சார் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன சார் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டடி வாட் இஸ் மேட்டர். நம்ம முன்னாடி உள்ள லெசன்ல கூட நம்ம படிச்சிருக்கோம் வாட் இஸ் மேட்டர். இப்ப இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லயும்
filled with matter. எல்லா இடத்துல என்ன இருக்கும், ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு துகள், ஏதாவது ஒண்ணு இருக்கும். நம்ம சொல்றோம் இந்த வேக்கம் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஏர் ஃபில்டு பிளேஸ். இப்போ இந்த ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரூம்ல என்ன இருக்கு, நிறைய ஏர் சரௌண்டட் இருக்கு. ஸோ இந்த ஏர்ல பாத்தீங்கன்னா நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ in the space occupied, என்ன space is occupied some particles is called as matter. அதுதான் நம்ம சொல்றோம் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோமா, இட் இஸ் கால்டு, அதான் நம்ம சொல்றோம் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதை நம்ம எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணலாம்? மேட்டர்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். என்ன சார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். ஸோ சாலிட் ஸ்டேட்ல இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கலாம், கேஸ் ஸ்டேட்ல இருக்கலாம். ஸோ மேட்டர் அப்படிங்கிறது இது ஸ்பேஸ் இஸ் ஆக்குபைட் வித் மேட்டர். ஸோ ஃபில்ட் வித் மேட்டர். ஸோ மேட்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ சாலிட் ஸ்டேட் ஆர் லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம்? இப்போ சாலிட் ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லிக்விட் ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் ஸ்டேட் we are drinking water daily. நம்ம என்ன பண்றோம், daily water நம்ம drink பண்றோம். So it is what liquid state. So it is called as a matter, liquid matter அப்படின்னு சொல்லலாம். So we are inhale the oxygen. நம்ம என்ன பண்றோம், oxygen inhale பண்றோம். So காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? So it is matter, gaseous state of matter அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா stainless steel using cooking vessels. நம்ம என்ன பண்றோம், cooking vessels நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட். ஸோ தி மெட்டீரியல்ஸ் மேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஒவ்வொன்று எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். அது மாதிரி எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கும். கம்பேர்ட் டு தி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசியஸ் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் சாலிட் ஸ்டேட். கேஸாக இருக்கட்டும், அது லிக்விடா இருக்கட்டும், அதே மாதிரி சாலிடா இருக்கட்டும். இப்போ சாலிட், liquid and gas. So solid, liquid and gas is which state? Exit state are சரியா? So they compared to the state, they are having different properties, different chemical properties and different physical properties. Compared to the physical properties, the particles are having different physical properties and different chemical properties. Chemical properties different இருக்கும், அதே மாதிரி physical properties எப்படி இருக்கும், different இருக்கும். ஏன் சார் அப்படின்னா compared to the behavior of the material is different for different materials. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிக்விட் ஸ்டேட் எடுத்துக்கிறோம், கேசியஸ் ஸ்டேட் எடுத்துக்கிறோம், சாலிட் ஸ்டேட். ஏதோ ஒரு மெட்டீரியல் ஒன்னொன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஏதோ ஒரு ஹீட் பண்றோம் அல்லது கூல் பண்றோம் அப்படின்னா அதோட சேஞ்சஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தி மெட்டீரியல்ஸ் ஆர் ஹேவிங் different behavior, having a different material. So behavior அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் different இருக்கும். At the same time the properties of the materials also different. For example chemical property or physical properties are different for different materials, சரிங்களா? ஸோ ஒன்னொன்னுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நமக்கு தெரியும் ஸ்பேஸ் is occupied with the filled with matters. Matters is consist of different state, liquid state, gaseous state and solid state. So example for liquid, solid and gaseous state. So the states are having, the materials are having different behavior. So the behavior depends upon the material. So different materials are having different behavior, and also the materials are having different properties compared to the physical property, compared to the chemical properties. So the properties of matters are, the matters எல்லாமே எப்படி இருக்கும், different propertiesல இருக்கும், different-ஆ இருக்கும். So இதுல இருந்து நம்ம என்ன அடுத்து சொல்ல போறோம் அப்படின்னா, so we are going to divide out a particle. நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் divided repeatedly. நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அப்படியே சின்ன சின்னதா உடைச்சிட்டே வரும், சின்ன சின்னதா என்ன பண்ணுது, பிரிஞ்சிட்டே இருக்கு. So take one object, so divided repeatedly, it goes to divide repeatedly on certain time. அதாவது என்ன ஆகும், ஒரு certain டயத்துல என்ன ஆகும், the particles are in small size, அதாயிரும் ஸ்மால் சைஸ் ஆயிரும். அந்த சைஸ் என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல், எண்ட் ஆஃப் தி மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆகும் அதுக்கப்புறம், தி invisible particles and also என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னா without division invisible பார்ட்டிகளா இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ண முடியாது, திரும்ப பிரிய முடியாது. So invisible particles same
without division particles. This called, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, it is called the size of an atom. Size of an atom. So it is very very small, very very small. So atom அப்படின்றது எப்படி சொல்றதுன்னா, let us consider object. நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். So the object is divided out repeatedly. நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அப்படியே டிவைட் பண்ணிட்டே இருக்கேன், சின்ன சின்னதா உடைச்சிட்டே இருக்கேன். அது உடைக்கும்போது என்ன ஆகுது, it goes to end, ஒரு எண்டுக்கு வந்துருது. The end of the end, the particles goes to small size, ரொம்ப small size வந்துருது. So the invisible particle, and also அது என்ன பண்ண முடியும், without division of and invisible particles. So it is called atom. So the atom is called very very small size. அது என்ன சொல்றோம்னா very very small size. So compared to the size of the atom using hydrogen atom, நான் என்ன பண்றேன், ஒரு hydrogen atom எடுத்துக்கிறேன். So hydrogen atom is divided repeatedly. It goes to a small size. ரொம்ப சின்ன சைஸா வந்துருச்சு. அப்படி வரும்போது என்ன பண்றாங்க, so the small size of the atom is in the range of 10 power minus 10, 10 power minus 10 meter. அதோட சைஸ் என்ன இருக்கு, 10 power minus 10 மீட்டரா இருக்கு. So 10 power minus 10 மீட்டர்ல அதோட வேல்யூ இருக்கு அப்படின்னா, so the size of the atom is very 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 small, tiny particle, invisible particle, and without divided particle, without division. அது என்ன பண்ண நம்மளால திரும்ப பிரிக்க முடியாத பார்ட்டிகல், இதுதான் சொல்றோம், it's called atom அப்படின்னு சொல்றோம். Compared to the hydrogen atom is divide பண்றேன். So the size of the atom is goes to 10 power minus 10 meter. So இதான் நம்ம சொல்றோம் size of an atom அப்படின்னு சொல்றோம். இது யார் சார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா, the American scientist, அமெரிக்கன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. யார் சார் அப்படின்னா, ஃபைமன், ரிச்சர்ட் பி ஃபைமன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. So the size of the atom is equal to 10 power minus 10, 10 power minus 10 அப்படின்னு சொல்றாரு. So Richard Feynman, he compared to this atom, small size of atom compares to, or large size of atom compares to, எதோட கம்பேர் பண்றாரு பார்த்தோம்னா, the size of the atom is compared to apple இருக்கு இல்லையா, ஆப்பிளோட கம்பேர் பண்றாரு. So small atom is compared to small apple, big size of atom is compared to big apple, and also the earth is compared the size of the apple. எர்த்தை கம்பேர் பண்றாரு, ஆப்பிளோட சைஸோட கம்பேர் பண்றாரு. So என்ன பண்ணலாம், அதை நம்ம சின்ன 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 பீஸா வெட்டிட்டே வரலாம். ஸ்மால் சைஸ்ல இன்விசிபிள் பார்ட்டிகளா இருக்கிற டயத்துல நம்ம எடுத்துட்டோம், இட் இஸ் கால்ட் ஆட்டம். ஸோ இந்த உலகம் அப்படிங்கிறது என்னது, அணுக்களால் ஆனது. அப்ப ஆப்பிள்ங்கிறது இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கம்பேர் டு தி எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம், ஸ்மால் பார்ட்டிகல்ஸால உருவானது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. யார் சார் அப்படின்னா, ஃபைமன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ சைஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் இன் தி ரேஞ்ச் ஆஃப் 10 power minus 10 மீட்டர். இது வந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ சைஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கிரேட்டர் than, less than, or equal அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னது 10 power minus 10 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, in this unit we are going to discuss about different types of atom models. நம்ம என்ன பண்ணோம், நிறைய atom models பார்க்க போறோம். For example, J.J. Thomson atom model, Bohr atom model, and Rutherford atom model. So compared to the all atom model, which one is better அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, compared to the atom model எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, the Bohr atom model is more successful than J.J. Thomson atom model and Rutherford atom model. Bohr atom model and Rutherford atom model விட, J.J. Thomson atom model விட is better, is successful attempt அப்படின்னு சொல்லலாம். So it explains the clear structure of atom. So the Bohr atom model is successful, அதாவது more successful than J.J. Thomson atom model and Rutherford atom model. அப்ப Rutherford atom model விட J.J. Thomson atom model விட தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தது என்ன சார் அப்படின்னா, the Bohr atom model அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, the atom is consists of made up of elementary particles. ஏன்னா எதால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுனா ஃபண்டமெண்டல் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் என்டிட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, தி ஆட்டம் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் என்டிட்டி. ஸோ தி கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். இது ஆட்டம் அப்படிங்கிறது ஒரே ஒரு துகள் கிடையாது, அது உள்ள என்ன இருக்கு, சின்ன சின்ன துகள்கள் இருக்கு. அந்த துகள்கள் பேர் என்ன சொல்றோம், எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ், ஸோ தி ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ். இது ரெண்டும் சேர்ந்தது என்ன சொல்றாங்க, இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So நியூக்ளியஸ்ல என்ன சார் இருக்குன்னா, so the nucleus is made up of என்னது, புரோட்டான் அண்ட் நியூட்ரான். நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் இந்த இயர் ஆஃப் 1930, இந்த இயர் ஆஃப் 1930, 1930ல சயின்டிஸ்ட் யார் சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றா, எல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, J.J. Thomson, Rutherford and Bohr atom model சொல்றோம் இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிரிமெண்டா செஞ்சு
நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க 1930 தான். ஸோ தி ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எலக்ட்ரான், proton and neutron. So these are called fundamental entities of fundamental entities is called quark, is known as quark அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் எலமெண்டரி பார்ட்டிகல். அப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது என்னது, அது இந்த குவார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் குவார்க், குவார்க்னா என்ன அப்படின்னு நம்ம அடுத்த இதுல டாபிக் இருக்கு, அதுலயே நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? So இதுல நம்ம என்ன சார் பார்க்க போறோம், we are going to discuss about what is called atom, what is called structure of atom, what are the properties, basic properties of an atom. அடுத்து பாத்தீங்கன்னா what are the elementary particles அப்படின்னு பார்க்க போறோம். So nuclear energy produced and utilized or dispersed. nuclear energy எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், என்னென்ன பயன்பாட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, அது எல்லாத்தையும் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இதுதான் இதுல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்ட். சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன். எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரோ கேஸ். கேஸ் இல்ல நான் என்ன பண்ண போறேன், இப்போ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடத்த போறேன். சரியா? ஸோ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரோ கேஸ். இப்போ கேஸ் இல்லையா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன apparatus, என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் மாலிகூல்ஸ், gaseous matters are having poor conducting property. அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா மாலிகூல்ஸோட கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க புவர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்போ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா at atmospheric pressure the gaseous state molecules are having molecules are poor conductors. நான் என்ன பண்றேன், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருக்கும்போது gaseous molecules கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இது போர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஏன் சார் அது போர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா the gaseous state molecules are having no free electrons. என்ன இருக்காது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால என்ன பண்ணல, அது கண்டக்ஷன் அப்படிங்கறத நடத்தல. ஸோ the gaseous state molecules are called poor conductors. without the gaseous state molecules are having no free electrons. என்ன கிடையாது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. So the gaseous state molecules and the poor conductors are changed into good conductors. இந்த கண்டக்டர் என்னால என்ன பண்ண முடியும், குட் கண்டக்டரா நல்ல ஒரு கண்டக்டர் நல்லா மாற்ற முடியும். how to change, எப்படி சார் அதை மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா some special arrangement the gaseous state molecules are come to a good conductor. gaseous state molecules என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல குட் கண்டக்டர் நம்மளால மாற்ற முடியும். அதோட கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணலாம், நம்மளால conducting property of gas is increases or change is good conducting property நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். சரியா? சோ அதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் தான். சோ இதுதான் டிஸ்சார்ஜ், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரூ தி கேஸ்லயே எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படி நம்ம நடத்தணும் அப்படின்னா அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ the conduction property of gaseous state molecules are increased with use of this experiment. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நான் என்ன பண்றேன், அதோட கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன், சேஞ்ச் பண்றேன். சரியா? அதோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத நார்மலா இருக்கக்கூடிய ஒரு gaseous state molecules என்ன பண்றேன், ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம செஞ்ச பிறகு அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட், ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் to do the gaseous state molecules are come into good conducting property. அந்த gaseous state ல இருக்கக்கூடிய இந்த molecules என்ன பண்றோம்னா good conducting property இருக்கக்கூடிய gases தான் என்னால மாற்ற முடியும். சரிங்களா? சோ எது வழியா சார் அப்படின்னா electric discharge through a gas. electric discharge through a gas is called, இப்போ நம்ம சொல்றோம் gas discharge அப்படின்னு சொல்லுவோம். electric discharge through a gas is called another gas discharge. So using the gas discharge method the gaseous molecules are changed into good conducting property. சரிங்களா? so it consists of, நமக்கு தெரியும் இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it consists of நம்ம எவாபரேட்டட் கிளாஸ் டியூப் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ் டியூப்ல க்ளோஸ்டு கிளாஸ் டியூப், it consists of long closed glass tube. சரியா? இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் டியூப்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் ஹோல் மட்டும் இருக்கும். அது எதுக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா the two end of the gas tube is fixed. உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா it says the two anodes. உள்ள என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு anodes நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டு anode என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நான் பயன்படுத்தும் சாரி ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் பயன்படுத்துறேன். ஸோ ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் என்னது, ஒன்று கேத்தோட அடுத்து என்னது ஆனோட். கேத்தோட என்னது ஆனோட். ஸோ
ஸோ இந்த கேத்தோட ஆனோட எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடக்கணும் இல்லையா, அப்ப அதில் என்ன பண்ணணும், நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கரண்ட் பாஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றேன், அதில் எலக்ட்ரிக் கேத்தோட அந்த ஆனோட அப்படியே நான் இந்த இடத்துல பயன்படுத்துறேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா கிவ் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆனோட் அண்ட் கேத்தோட். ஆனோடுக்கும் கேத்தோடு கடையில் என்ன பண்றேன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இதுக்குள்ள என்ன சார் இருக்குன்னா கேஸ் இருக்கு சரியா, இதுக்குள்ள என்ன இருக்கு கேஸ் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் a long evacuated glass tube. ஒரு பெரிய ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் a long glass tube. The glass tube having a length and a breadth. எவ்வளவு லென்த் சார் எவ்வளவு breadth அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the length of the glass tube is 50 centimeter. இதோட டோட்டல் லென்த் எவ்வளவு சார் அப்படின்னா இதோட லென்த் எவ்வளவு 50 centimeter length and 4 centimeter of breadth. அதோட breadth எவ்வளவு அப்படின்னா 4 centimeter சரியா. diameter சொல்லுவோம் இல்லையா. So the diameter of the glass tube is 4 centimeter. The length of the glass tube is 50 centimeter. Let us consider a long glass tube. The glass tube having இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the glass tube having filled with pure gas. இதுல என்ன பண்ணிருக்கேன்னா ஃபுல்லா ஒரு பியூர் கேஸ் நான் ஃபில் பண்ணிருக்கேன். the glass tube is filled with pure gas. pure gasல என்ன பண்ணிட்டேன் நான் ஃபுல்லா நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து என்ன நடக்குது சார் அப்படின்னா the glass tube having a small hole. இதுல என்ன இருக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கு சரியா. இந்த சின்ன ஹோல் என்ன பண்றேன் with use of vacuum pump. நான் என்ன பண்றேன் with use of vacuum pump யூஸ் பண்றேன். and also and vacuum pump and low pressure gauge are fixed with a low அதாவது small hole of the glass tube. அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்னா வேக்கம் பம்ப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அந்த ப்ரெஷர் கேஜ் ஒன்று அதுக்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். வேக்கம் பம்ப் எதுக்கு சார் அப்படின்னா நான் உள்ளர உள்ள கேஸ் நான் எடுத்துட்டு அதாவது பியூர் கேஸ் உள்ளர வைக்கிறது. அடுத்த ப்ரெஷர் கேஜ் என்ன சார் அப்படின்னா உள்ளர எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றதுக்காக. ஸோ தி ஹோல் இஸ் கனெக்டட் டு வேக்கம் பம்ப் அண்ட் ப்ரெஷர் கேஜ். வேக்கம் பம்ப் அண்ட் ப்ரெஷர் கேஜ் சரிங்களா. சரி அடுத்து பாருங்க let us consider two electrodes. One electrode cathode and anode. The two electrodes are placed inside the glass tube and also the electrodes are connected between the potential difference. என்ன பண்ணனா வெளியில ஒரு potential difference அதோட கனெக்ட் பண்ணிட்டேன். So the electrodes are connected to the potential difference. அது எப்படி சார் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏன் சார் கொடுக்குறோம், இதனால எவ்வளவு சார் எப்படி சார் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லலாம். பொட்டன்ஷியல் என்னது ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ தி டூ எலக்ட்ரோட்ஸ் ஆர் கனெக்டட் பிட்வீன் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தி கேத்தோட் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் terminal of potential difference and the anode is connected to the positive terminal of the potential difference. So பேசிக் நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா, அதுல என்ன பண்றேன் நெகட்டிவ்ல கேத்தோடையும் பாசிட்டிவ்ல என்ன பண்றேன் ஆனோடையும் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் given to the two electrodes. ரெண்டு எலக்ட்ரோட் கடையில நான் என்ன பண்றேன் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எவ்வளவு பொட்டன்ஷியல் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு எவ்வளவு சார் அப்படின்னா அரௌண்ட் 50 கிலோ வோல்ட்னு சொல்லலாம். அரௌண்ட் எவ்வளோ 50 kilovolt potential difference கொடுக்குறேன். ஸோ 50 kilovolt potential difference given to the two electrode anode and the cathode. The cathode is connected to the negative terminal and anode is connected to the positive terminal. So the potential difference between the two electrodes is 50 kilovolt. சரிங்களா. சரி இப்போ என்ன பண்ணியாச்சு, suppose the pressure gauge is used to decrease or increase the pressure inside the gas. அந்த கேஸ் இருக்குல்ல உள்ளர இருக்கக்கூடிய கேஸ் ப்ரெஷர் என்ன பண்ணலாம்னா டிக்ரீஸ் பண்ணலாம் அல்லது இன்க்ரீஸ் பண்ணலாம் வித் யூஸ் ஆஃப் என்னது ப்ரெஷர் கேஜ். The pressure of the gas inside the glass tube. அந்த glass tube குள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸோட ப்ரெஷர் என்ன பண்றேன் டு ரெடியூஸ் என்ன பண்றேன் ரெடியூஸ் பண்றேன். எங்க சார் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 110 mercury meter, 110 millimeter. 110 millimeter என்ன பண்றேன்னா அதை நான் அப்படியே குறைக்கிறேன். So the pressure of the gas inside the glass tube is 110 millimeter. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூசிங் எதை வச்சு பண்றேன் யூசிங் vacuum pump. What is the observation உள்ளர என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா there is no discharge takes place. அதுக்கு என்ன நடக்கல discharge எதுவுமே நடக்கல. So the pressure inside the gas tube is reduced in the range of 110 millimeter. There is no discharge between the electrodes inside the gas tube. அந்த கேஸ் டியூப்ல ரெண்டு எலக்ட்ரோட்ஸுக்கு இடையில எந்த ஒரு டிஸ்சார்ஜ் என்ன பண்ணல நடக்கல. எந்த ஒரு டிஸ்சார்ஜ் என்னது எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படி மூவ் ஆகல. ஸோ அகைன் என்ன பண்றேன் டு ப்ரெஷர் இன்சைட் தி ப்ரெஷர் இஸ் அகைன் டு ரெடியூஸ். எவ்வளவு ரெடியூஸ் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித் யூஸ் ஆஃப் வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் தி ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் இஸ் ரெடியூஸ்டு இன் தி ரேஞ்ச் ஆஃப் 100
எவ்வளவு குறைக்கிறேன்னா 100 அப்படின்னு குறைக்கிறேன். ஸோ 100 millimeter of mercury pressure is decreased, reduced inside the gas tube. இல்லை நான் திரும்ப 110 100 குறைக்கிறேன். அப்படி குறைக்க முடிஞ்சு என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா discharge of electricity through the tube takes place. உள்ள என்ன பண்ணுது இந்த இதுல discharge அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் again to decrease the pressure inside the tube. அது உள்ள என்ன பண்றேன் திரும்ப அதோட பிரஷர் நான் குறைக்கிறேன். எவ்வளவு குறைக்கிறேன் அப்படின்னா in the range of 10 millimeter of mercury. 10 millimeter of mercury எவ்வளவு 10 millimeter அது அளவுக்கு நான் என்ன பண்றேன் to decrease reduce the pressure inside the கேஸோட ப்ரெஷரை குறைக்கிறேன். இப்போ என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ப்ரொடியூஸ்டு லூமினஸ் காலம். என்ன அப்படி சொன்னீங்க லூமினஸ் காலம், அதாவது லூமினஸ் காலம்னா அதுல அப்படியே லைட் தெரியுது. எங்க நீங்க கேத்தோட்ல இருந்து ஆனோடு இது மாதிரி ஒரு லைட்டா இதுல இருந்து கேஸ் அந்த டிஸ்சார்ஜ் போற மாதிரி எனக்கு லைட் ஒரு இது தெரியுது, கோடு மாதிரி ஒன்று தெரியுது. ஸோ பாசிட்டிவ் காலம் the negative, between the positive and negative column, the luminous column is produced. Luminous column is produced. அதுல லைட்டா அப்படியே லைட் வெளிச்சமா தெரியும். அப்படியே லைட்டா உங்க புக்ல போட்டுருப்பாங்க பாருங்க, அந்த ப்ளூ கலர்ல லைட்டா ஒயிட் கலரா தெரியும் பாருங்க, அது மாதிரி லைட்டா தெரியும். சரிதா? அது மாதிரி இருக்கு. ஸோ again to reduce the pressure inside the gas, திரும்ப என்ன பண்றேன் உள்ள இருக்கக்கூடிய கேஸ் ப்ரெஷரை குறைக்கிறேன். ஸோ எந்த ரேஞ்சு சார் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 0.1 millimeter of mercury, 0.1 millimeter of mercury, 0.1 அப்படிங்கிற மில்லிமீட்டர் மெர்க்குரி நான் என்ன பண்றேன் குறைக்கிறேன். குறைக்கும்போது என்ன ஆகுது தி பாசிட்டிவ் காலம் இஸ் டிஸ்அப்பியர். பாசிட்டிவ் காலம் என்ன ஆயிடுச்சு டிஸ்அப்பியர் அட் தி டைம். அப்போ பாசிட்டிவ் காலமே அந்த இடத்துல இல்ல. பாசிட்டிவ் காலம் இல்லாம அப்புறம் என்ன சார் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா at the time the dark space is produced between the two electrodes. இந்த ரெண்டு எலக்ட்ரோடு இடையில என்னது அப்படியே ஒரு கருப்பா ஒரு இது உருவாகுது. சரியா? between the two column ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு தெரியுது, அந்த லைட் வெளிச்சம் போறது வர்றது எல்லாம் தெரியுது. again to decrease the pressure reduce பண்ணிட்டே இருக்கேன். between the two electrodes, ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா the positive column பாசிட்டிவ் காலம் இருக்கு இல்லையா? ஸோ பாசிட்டிவ் காலம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கு அப்படியே ஃபுல்லா மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது டார்க் ஸ்பேஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. எது கடையில கேத்தோட் அண்ட் ஆனோடு, கேத்தோடுக்கு ஆனோடு கடையில ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து இங்க கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா இந்த டார்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த டார்க் ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்க இட் இஸ் கால்டு டார்க் ஸ்பேஸ் பிட்வீன் தி டூ எலக்ட்ரோட்ஸ் ஆனோட் அண்ட் கேத்தோடு. அந்த ரெண்டு இடத்துல என்ன பண்ணுது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில ஒரு டார்க்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த கிரியேட் ஆன பிறகு என்ன the invisible rays are emitted from cathode to anode. அதாவது இதுக்கு என்ன ஆகுது அந்த ரேஸ் வந்து ஃபார்ம் ஆக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இன்விசிபிள் ரேஸ் கால்டாங்க வந்து நமக்கு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த லைட் ரேஸே வரல, அப்புறம் லைட் ரேஸ் வந்துச்சு, அப்புறம் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் ஆயிடுச்சுன்னா உள்ள போறது எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ தி இன்விசிபிள் ரேஸ், அந்த இன்விசிபிள் ரேஸ் இருக்கு இல்லையா? கேத்தோட்ஸ் ஆர் கால்டு இன்விசிபிள் ரேஸ். கேத்தோட் இஸ் கால்டு கேத்தோட் ரேஸ். அந்த ரேஸ் நம்ம சொல்றோம் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ லேட்டர் ஃபவுண்ட் தி பீம் ஆஃப் எலக்ட்ரான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த எலக்ட்ரானோட பீம் அது வந்து இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இதுல யூசிங் தி டிஸ்சார்ஜ் டியூப், இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல. ஸோ டிஸ்சார்ஜ் டியூப் அப்படிங்கிறது சார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் தி கண்டக்டிவிட்டி ஆஃப் கேசியஸ் மாலிகூல்ஸ். கேசியஸ் மாலிகூல்ஸோட கண்டக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 110 மெர்க்குரி இருக்கு, மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. தேர் இஸ் நோ ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷன்ல again decrease to 100 millimeter decrease பண்றேன். என்ன நடக்குது the discharge is produced. அங்கேருந்து என்ன பண்ணி discharge வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து again to decrease குறைக்கிறேன். எவ்வளோ 10 millimeter குறைக்கிறேன். ஸோ the light rays are என்ன பண்ணுது காலம் என்ன காலம் ப்ரொடியூஸ் ஆகுது எனக்கு luminous column is produced between the anode and cathode. luminous column வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. again to decrease திரும்ப என்ன பண்றேன் நான் டிக்ரீஸ் பண்றேன். black ஃபுல்லா என்ன பண்ணுது பிளாக்கா மாறிடுது. ஸோ இது இஸ் கால்டு black space அப்படின்னு சொல்லலாம், hooped space அப்படின்னு சொல்லலாம். சொல்றாங்க hooped black space. ஸோ இன்விசிபிள் ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ். என்ன பண்ணல கண்ணுக்கு தெரியாத ரேஸ் ஏதோ ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தி இன்விசிபிள் ரேஸ் ஆர் கால்டு கேத்தோட் ரேஸ். அந்த இன்விசிபிள் ரேஸ் சொல்றோம் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? லேட்டர் which later found the beam of electron. அதுதான் அந்த அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆராய்ச்சி தெரியுதுன்னா இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து. சரிங்களா? ஸோ இட் இஸ் கால்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் டிஸ்சார்ஜ்
த்ரோ கேஸ் பிகாஸ் த்ரோ கேஸ்க்குள்ள எப்படி இந்த பிகாஸ் வந்து நடக்குது. அப்படி நடக்கிறத வச்சு என்ன பண்றாங்க, எலக்ட்ரான்ஸ் போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் போறதுனால நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் டிராவல் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். ஸோ திஸ் ரேஸ் ஆர் கால்டு கேத்தோட் ரே. அந்த ரே என்ன சொல்றாங்க, கேத்தோட் ரே அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். இப்போ கேத்தோட் ரேஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ யூசிங் திஸ் மெத்தட், இந்த மெத்தட் டிஸ்சார்ஜ் த்ரூ கேஸ் இல்லையா டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கேத்தோட் ரேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ கேத்தோட் ரேஸ், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இதில் பார்த்துருக்கோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அதில் படிச்சிருப்போம். அப்போ அதில் நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் ரேஸ் நெகட்டிவ் ரேஸ்லாம் சொல்லியிருப்போம். அதே மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த கேத்தோட் ரேஸுக்கு என்ன இருக்கு, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கேத்தோட் ரேஸ் ஆனோடு போறதுனால ஸோ இது ஒரு இடத்துல என்ன நோக்கி நகருது. ஸோ இது ஹேவிங் இந்த கேத்தோட் ரேஸ் ஆர் ஹேவிங் மூமெண்டம். இதுக்கு என்ன உண்டு, மூமெண்டம் உண்டு. அண்ட் ஆல்சோ தி கேத்தோட் ரேஸ் ஆர் ஹேவிங் எனர்ஜி. அது என்ன இருக்கு, எனர்ஜி இருக்கு, மூமெண்டம் இருக்கு, எனர்ஜி உண்டு. அதே மாதிரி என்னது, அடுத்து மூமெண்டம் உண்டு. ஸோ தி கேத்தோட் ரேஸ் ஆர் ஹேவிங் எனர்ஜி அண்ட் மூமெண்டம். எனர்ஜி அண்ட் மூமெண்டம். சரிங்க சார், எனர்ஜி மூமெண்டம் இருக்கு. எந்த ரேஞ்சில் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரெஷர் அட் எவ்வளோ ப்ரெஷர்ல நம்ம குறைச்சிருக்க இடத்துல 0.01 millimeter ஆஃப் மெர்க்குரி அண்ட் ப்ரெஷர் இஸ் டிக்ரீஸ் 0.01 millimeter அளவுக்கு நான் குறைச்சிருக்கோம். ஸோ இதுல போகக்கூடிய கேத்தோட் ரேஸ்க்கு ஹேவிங் மூமெண்டம் அண்ட் எனர்ஜி அப்படின்னா தி எனர்ஜி அண்ட் மூமெண்டம் இந்த ரேஞ்ச் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்கும். எதுக்கு இந்த எனர்ஜி மூமெண்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல இருந்து டிராவல் பண்றதுனால தான். ஸோ இட் ஆல்சோ கால்ட் லைட் ரேஸ். லைட் ரேஸோட நம்ம என்ன பண்ணலாம், லைட் ரேஸ் ஆல்சோ ஒன் பிளேஸ் ஆனதர் பிளேஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுது, கேத்தோட் ரேஸ் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் ஆனதர் பிளேஸ் in the range of the speed of the cathode rays in the range of 10⁻⁷ meters second minus 1. 10⁻⁷ meters second minus 1. So the speed of the cathode rays in order of speed in the range of 10⁻⁷ meters second minus 1. சரிங்களா. So the cathode rays are also having என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கனால என்ன இருக்கும், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கொடுத்தாங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகலாம் சார் அப்படின்னா, தி டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, இண்டிகேட் தி charges are having negative charged particles. ஸோ நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் நம்ம வைக்கிறோம். அப்படி எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் இந்த இடத்துல இருக்கும்போது எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஸோ தி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இண்டிகேட்டட் தி பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜஸ். இதோட சார்ஜஸ் என்ன, நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் பார்த்தோம்னா எனர்ஜி இருக்கு, மூமெண்டம் இருக்கு, இந்த ஸ்பீடில் டிராவல் பண்ணுது. அதே மாதிரி என்னது, நெகட்டிவ் பார்ட்டிகல். ஸோ these are called cathode rays. அப்ப கேத்தோட் ரேஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கேத்தோட் ரேஸ்ங்கிறது என்னது, நெகட்டிவ் ரேஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ கேத்தோட் ரேஸ் ஆர் நெகட்டிவ் ரேஸ் travel in the range of 0.7 meters per minus 1. And also the cathode rays are having energy and momentum. ஏன் சார் எனர்ஜி மூமெண்டம் இருக்கு அப்படின்னா, டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துல இன்னொரு போறதுனால அதுக்கு என்ன உண்டு, எனர்ஜி மூமெண்டம் ரெண்டுமே உண்டு. சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி மூமெண்டம் இருக்கிறதுனால இது என்ன ரேஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்ட்டிகல்ஸ் ஆர் பிளேஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் இண்டிகேட்டட் தி பார்ட்டிகல்ஸ் ஆர் ரேஸ் ஆர் கால்டு நெகட்டிவ் ரேஸ். இந்த ரேஸ் என்ன சொல்றாங்க, நெகட்டிவ் ரேஸ்னு சொல்றாங்க. ஸோ கேத்தோட் ரேஸ்னா என்னது, கேத்தோட் ரேஸ்னாவே நெகட்டிவ் ரேஸ் தான். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் ஆர் ஃபால் ஆன் ஏ மேட்டர், அதாவது ஏதாவது ஒரு பொருள் மேல இந்த கேத்தோட் ரேஸ் போய் விழுந்துச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ப்ரொடியூசஸ் சம் எஃபெக்ட். அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ், ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் ஏ ஹீட் எனர்ஜி. என்ன பண்ணுது, கேத்தோட் ரேஸ் ஆர் ஃபால் ஆன் ஏ மேட்டர், இட் ப்ரொடியூசஸ் ஏ ஹீட் எனர்ஜி. சரிங்களா. ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், அதாவது நம்ம போட்டோகிராஃபிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். போட்டோகிராஃபிக் பிளேட் என்ன சார், போட்டோகிராஃபிக் பிளேட்னா என்னது, நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம்னா நம்ம எக்ஸ்ரேஸ் எடுக்கும்போது பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுதான் நம்ம போட்டோகிராஃபிக் பிளேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்ரேஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த போட்டோ வந்து விழுகுது, அதனால இது ரேஸ் விழுகும் போது நமக்கு அந்த போட்டோ உருவாக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இட் அஃபெக்ட் தி போட்டோகிராஃபிக் பிளேட்ல என்ன பண்ணுவோம், இது அஃபெக்டை ஏற்படுத்தும். சரிங்களா. அண்ட் ஆல்சோ தி கேத்தோட் ரேஸ் ஆர் ஃபால் ஆன் எ மெட்டீரியல். ஏதாவது மெட்டீரியல் போய் விழுகும்போது இட் ப்ரொடியூசஸ் ஃப்ளூரசன்ட். என்ன சார் ஃப்ளூரசன்ட்னா என்ன அப்படின்னா, பிரதிபலிக்கிறது, எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபால் ஆன் மெட்டீரியல் இட் ப்ரொடியூசஸ் ஃப்ளூரசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது பிரதிபலிக்கும். அதுல விழுந்துச்சுன்னா பல மின்னும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு இந்த கேத்தோட் ரேஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா.
அது எதுல சார் நடக்கும்? அதாவது இந்த இப்படிசன் fluorescence சொல்றோம் இல்லையா? ஸோ ஃபாலோனிய செர்டைன் மெட்டல்ஸ், செர்டைன் மினரல்ஸ் சொல்லலாம், செர்டைன் கிறிஸ்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ், செர்டைன் கிறிஸ்டல்ஸ் அண்ட் மினரல், ஒரு சில கிறிஸ்டல்ல விழுகும்போது, ஒரு சில மினரல்ஸ்ல விழுகும்பொழுது இட் ப்ரொடியூசஸ் ஏ ஃப்ளூரசன்ஸ். என்ன பண்ணும்? ஃப்ளூரசன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம சில வாட்சஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைட்ல நம்ம எடுத்து பார்த்தாலும் அது உள்ள தெரியும், அது ப்ளூ கலர் ஆர் கிரீன் கலர்ல நமக்கு தெரிஞ்சுட்டு லைட் எரியுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதான் நம்ம ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது பேர் தானது ஃப்ளூரசன்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஸோ இட் ப்ரொடியூசஸ் the cathode rays are fall on a material, fall on a material of high atomic weight. அதாவது அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல போய் இந்த கேதோட் ரேஸ் விழுந்துச்சு அப்படின்னா, cathode rays is nothing but negative rays, அது electrons. ஓகேவா? So the electrons are fall on a high atomic number materials. high atomic number இருக்கிறது மெட்டீரியல் போய் விழுகும்போது it produces x-rays. எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? x-rays ப்ரொடியூஸ் பண்ணுது. So it fall on a high atomic number of materials, it produces x-rays. x-rays அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். Coolidge tube நம்ம எப்படி x-rays ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எலக்ட்ரான் fall on a target material அப்படின்னு சொல்ற வார்த்தை நம்ம பயன்படுத்திருப்போம். ஸோ அதே மாதிரி இங்க ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல இந்த கேதோட் ரேஸ் போய் விழுந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கேதோட் ரேஸ் நத்திங் பட் கேதோட் ரேஸ் என்ன கிடையாது, என்ன இது ஒரு நெகட்டிவ் ரேஸ் தான், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கால்ட் எலக்ட்ரான் சொல்லலாம். ஸோ ஃபால் ஆன் ஏ மெட்டீரியல் இட் ப்ரொடியூசஸ் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ் என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தி கேதோட் ரேஸ் ஆர் பாஸ் பை நான் அதை பாஸ் பண்றோம் அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? அயனைஸ்டு கேஸ். ஒரே நிமிஷம். லைன்ல இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல இருக்கீங்களா? Yes, sir. கேக்குதா? ஓகே ஓகே, வெரி குட். நடத்துறது கேக்குதா? நான் பாட்டுக்கு நான் பேசிட்டே இருக்கேன், ஏதாவது சொல்லிட்டே இருக்கேன், யாரும் அங்க இருந்து ரியாக்ஷன் இல்லையா? எதுவுமே இல்லை. இடையில ஏதாவது ஓகே சார், எஸ் சார் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ கேத்தோட் ரேஸ் ஆர் பாஸ் த்ரூ a gas molecule. கேஸ் மாலிகூல் சொல்லி பாஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் அயனைசேஷன். என்ன பண்ணுது? கேஸ் மாலிகூல்ஸ் அயனைஸ் ஆகுது, அயனைசேஷன் ஆகுது. ஸோ தி கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் அஃபெக்டட் தி போட்டோகிராஃபிக் பிளேட். போட்டோகிராஃபிக் பிளேட் என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா fall on a material of high atomic number, it produces X-rays. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா pass through a gas molecules. கேஸ் வகையான பாஸ் பண்ணும்போது it produces ionization. Ion is the gas. Ion is the gas molecule. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the speed of the cathode rays in the range of 1/10th of the speed of the light. லைட்டோட ஸ்பீட் மாதிரி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/10 அப்படின்னு சொல்றாங்க. 1/10th of the speed of the light. So the speed of the
cathode ray is in the range of 1/10 of the speed of the light. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. கேத்தோட் ரேஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, cathode rays are possess energy and momentum. அதுக்கு energy and momentum இருக்கு. The cathode rays are travel speed at a range of 10 power 7 meter second minus 1. The cathode rays are deflect the electric and magnetic field என்ன பண்ணுது, deflect ஆகுது. So the deflection of the particles indicated the particles are K2 rays are negative particle, negative rays. அது வந்து இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரிங்களா? அது பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, cathode rays are allowed to pass fall on a matter. அதாவது பொருள் மேல போய் விழுந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுது, இட் produces heat, it produces ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ஹீட் மட்டும் இல்ல சார், அது வேற என்ன சார் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தி fall on a photographic plate, it produces it affects the photographic plate என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. சரியா? இது fall on a certain material, சில மெட்டீரியல் அப்படி விழுகும்போது என்ன பண்ணுது, it produces deflection, it produces fluorescence. A fall on a certain material, சில மெட்டீரியல் விழுகும்போது என்ன பண்ணுது, fluorescence ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த fluorescence அப்படி எதை பொறுத்து சார், depends upon the material, crystals and minerals பொறுத்து it produces fluorescence. அடுத்து பார்த்தீங்கன்னா fall on a strong atomic number material, it produces X-ray. அடுத்து pass through a gas, it produces ionization. The velocity, the speed of the cathode rays is in the range of 1/10 of the speed of light. சரிங்களா? So these are the properties of cathode rays. புரியுதா? புரியுதா? Yes, sir. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஜேஜே தாம்சன். இப்போ அடுத்து ஜேஜே தாம்சனோட மாடல் பயன்படுத்த போறோம். ஸோ டெட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானோட ஸ்பெசிபிக் சார்ஜ்கள் எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ ஸ்பெசிபிக் சார்ஜ் எடுத்துட்டாவே அது என்ன லெட்டர்ஸ் சொல்லணும் அப்படின்னா E/m அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா இது வந்து பழைய சிலபஸ், பழைய புக்ல எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பிரீஃபா பெரிய ஒரு டாபிக், பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கிறது வந்து, பட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, வித் யூஸ் ஆஃப் ஜேஜே தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக் சார்ஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே. நம்ம கூலிங் டியூப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த கூலிங் டியூப் எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு முன்னாடி நம்ம டிசார்ஜ் டியூப்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த டிசார்ஜ் டியூப் எதுக்கு சார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக டிசார்ஜ் டியூப் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு டிசார்ஜ் டியூப் எடுத்துக்கிட்டு அதுல ஸ்மால் ஹோல், அதுல என்ன இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழி என்ன பண்ணுது, இந்த ரேஸ் வந்து வெளியில வருது. இந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது டிசார்ஜ் நடக்கிறதுனால கேத்தோட் ரேஸ் வெளியில வருது. அந்த கேத்தோட் ரேஸ் வெளியில வர கேத்தோட் ரேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிரீன்ல விழ வைக்கிறோம். அப்படி போய் ஸ்கிரீன்ல விழுகும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, எவ்வளவு நேரத்துல வருது, அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். E/m அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் என்ன சொல்லுவோம் நம்ம, E/m. ஸோ இந்த E/m அதோட வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் the specific charge of an electron. So we calculate specific charge of an electron with the use of the experiment J.J. Thomson experiment. சரிங்களா? ஸோ இந்த J.J. Thomson experiment அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம்னா, இது சொல்லுவாங்க among the landmark experiment of bit of modern physics. மாடர்ன் பிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத இதை சொல்லுவாங்க, ஜே.ஜே. தாம்சன் மெத்தட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அது கேஸ் மாலிகூல்ஸை சார்ஜ் உள்ளார நம்ம பாஸ் பண்றோம். அப்படி பாஸ் பண்ணும்போது கேத்தோட் ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேத்தோட் ரேஸ் நம்ம என்ன பண்றோம், வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு சேஞ்ச் தி, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய ரேஸை நான் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் அப்ளை பண்ணி அதோட பாதை என்ன பண்ண போறேன், மாற்ற போறேன். ஸோ டு அப்ளை தி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ண போறேன், அப்ளை பண்ண போறேன். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லலாம். ஸோ தி வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அப்ளை பிட்வீன் தி ரேஸ், கேத்தோட அண்ட் ஆனோட் கடையில நான் அப்ளை பண்ணி அது என்ன பண்ணலாம், டு மெஷர் தி ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ ஸ்பெசிபிக் சார்ஜ் என்ன அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஜே.ஜே. தாம்சன் மெத்தட் இதுதான் முக்கியமான மெத்தட் சொல்லுவாங்க. among the landmark experiment of birth of modern physics அப்படின்னு சொல்றாங்க.
மாடர்ன் பிசிக்ஸ் அப்படிங்கிற உருவாகிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஜேஜே தாம்சன் மெத்தட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிசார்ஜ் இஸ் ப்ரொடியூஸ்டு த்ரூ கேஸ் மாலிகூல்ஸ்ல நான் டிசார்ஜை ப்ரொடியூஸ் பண்றேன். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது டு அப்ளை தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிட்வீன் தி பாத் ஆஃப் தி எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் போகக்கூடிய அந்த பாதையில நான் என்ன பண்றேன், electric and magnetic field இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்றேன். So the electric and magnetic fields are variation of electric and magnetic fields. Different values of electric and magnetic fields are applied between the path of the electron. Electron பாத்துல டிஃப்ரெண்ட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணி அங்க என்ன பண்ணுது, தி டிஃப்ளெக்ஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு, என்ன பண்ணுது, டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தி கேத்தோட் ரேஸ் அங்க ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ தி கேத்தோட் ரேஸ் சொல்றோம் நம்ம, இட் இஸ் கால்டு E/M to calculate E/M of கேத்தோட் ரேஸ். அந்த கேத்தோட் ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசார்ஜ் கேத்தோட் ரேஸோட E/M ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம் வித் யூஸ் ஆஃப் ஜேஜே தாம்சன் மெத்தட். லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். என்ன சார் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டிசார்ஜ் டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிசார்ஜ் டியூப் கடையில நம்ம கூலிங்க்கு பயன்படுத்தும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கூலிங் டியூப் தான். சரிங்களா. இதுல என்ன பண்ணுவோம், இந்த சைடு ஆனோடிக் கேத்தோடு வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஆனோடிக் கேத்தோடு வச்சிருக்கோம். இது ரெண்டு கடையில ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். சரியா. எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் நம்ம சொல்ற மாதிரி என்னது, எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப். இதுல என்ன ப்ரூஃப் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன். இது எதுக்கு சார் அப்படின்னா, நம்ம இங்க சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்காக இந்த பேட்டரி. இந்த ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே ஏற்படக்கூடிய அந்த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. சரியா, டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டு கடையில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ரேஸ் வெளியில வரக்கூடிய ரேஸை நான் என்ன பண்றோம், எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். மேக்னெட்டை பயன்படுத்தி என்ன பண்றோம்னா அதோட பாதையை சேஞ்ச் பண்ணும். அதோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேரக்ஷனாக இருக்கும். ஒன்றும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்போ டேரக்ஷன் ஒன்று இருக்கும் டிஃப்ளெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று டவுனோ டேரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இது எதை வச்சு நான் இந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு மேக்னெட் பயன்படுத்துறேன். மேக்னெட் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன ஒரு மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணிடுறேன். அந்த மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணி எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டிஃப்ளெக்ஷனை மாற்றுறேன். மாற்றி நான் அதோட ரேஞ்ச், அதாவது லோயர் ரேஞ்ச் அப்பர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைரக்ஷனை மாற்றிட்டு அதுலேருந்து கால்குலேட் பண்ண போகிறேன். என்ன சார் அப்படின்னா, E/M என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறேன். என்ன இருக்குன்னா, ரெண்டு பிளேட்டு தான் டிஃப்ளெக்டிங் பிளேட். இந்த ரெண்டு பிளேட்டு தான் டிஃப்ளெக்டிங் பிளேட் அப்படின்னு. சரியா, ரெண்டு பிளேட்டும் டிஃப்ளெக்டிங் பிளேட்டு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். So let us consider the E/M to measure the E/M of cathode rays. Cathode rays E/M அப்படிங்கறத calculate பண்ண போறேன். E/M physics of an electron. The external arrangement as in figure படத்தை பத்தினா உங்களுக்கு தெரியும். இது எல்லா கூட புக்ல பாத்துக்கீங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். So the external arrangement of J.J. Thomson method. In this method, the electrons are produced through a discharge of gas. Gasல என்ன பண்ணுது, electrons produce ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் த்ரூ a gas between the two ends of the electrode, anode and cathode. Cathode and anode இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கடையில என்ன பண்ணுது, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகி இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தி டிஸ்சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ஆர் கோஸ் டு என்ன பண்ணும், கோஸ் டு ரீச் தி பின் ஹோல் இன் a tube. அந்த கிளாஸ் டியூப் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் டியூப்ல என்ன இருக்கும், ஒரு ஸ்மால் பின் ஹோல் ஒன்று இருக்கும். அந்த ஹோல் என்ன பண்ணுது, அதுலயா நேரோ பீம் ஆஃப் கேத்தோட் ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இதுலயா என்ன பண்ணுது, நேரோ பீம் ஆஃப் கேத்தோட் ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ப்ரொடியூஸ் ஆகி என்ன பிட்வீன் டு என்டர் தி பிட்வீன் தி டிஃப்ளெக்டிங் பிளேட். வெளியில வருது. இந்த டிஃப்ளெக்டிங் பிளேட் இருக்குல்ல, அந்த டிஃப்ளெக்டிங் பிளேட் வழியா வெளியில வருது. தி டிஃப்ளெக்டிங் பிளேட்ஸ் ஆர் ப்ரொடியூசஸ் டிஃபரண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக்
டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த இடத்துல என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதெல்லாம் அந்த இடத்துல நான் பிடிச்சிருந்தேன். வித் யூஸ் ஆஃப் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் கொடுக்கும்போது என்ன பண்ணும், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் டிஃப்ளெக்ஷன். அந்த இடத்துல என்ன பண்ணும், டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? ஸோ பிட்வீன் தி எலக்ட்ரோடு டூ எலக்ட்ரோடு ஆனோட் அண்ட் கேத்தோட், இந்த ஆனோட் கேத்தோடுக்கு இடையில என்ன பண்றாங்க, டு ப்ரொடியூஸ் தி சார்ஜ், இந்த சார்ஜ் இஸ் ப்ரொடியூஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோட். தி சார்ஜ் கோஸ் டு ரீச் தி ஆனோட். The charges are enter the pin hole. Pin hole வழியா என்ன பண்ணுது, வெளியில வருது. வெளியில வர்றது வந்து நமக்கு enter the deflection plate. இந்த plate இடையில வெளியில வருது. So the strong potential difference produces a high potential difference produces a strong electric and magnetic field. Electric and magnetic field produce பண்ணுது. So to change the electric and magnetic field நான் என்ன பண்றேன், change பண்ணி. So the deflection of deflection is produces between these two electrodes. அந்த ரெண்டு எலக்ட்ரோடு இடையில டிஃப்ளெக்ஷன் அப்படியே நான் ப்ரொடியூஸ் பண்றேன். சரியா? ஸோ தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் நம்ம இப்படி நடந்தாலும் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவும் எப்படி தான் இருக்கும், பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் தான் இருக்கும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அட் த சேம் டைம் தி எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ரெண்டுமே எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ தி கேத்தோட் ரேஸ் ஆர் ஸ்ட்ரைக் ஆன் தி ஸ்க்ரீன், ஸ்க்ரீன்ல போய் விழுகுது. சரியா? ஸ்ட்ரைக் ஆன் தி ஸ்க்ரீன் இன் எ ஸ்ட்ரைட் ரே ஆர் ஸ்ட்ரைக் ஆன் தி ஸ்க்ரீன். எப்ப ஒன்லி ஒரு நிமிஷம். To change the electric and magnetic field, magnetic field நான் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ணுது, the electron வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணுது, goes to straight and strike on a screen. என்ன பண்ணுது, விட்டா போய் அங்க போய் விழுகுது. ஸோ ரெண்டுமே எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும் ரெண்டுமே சேமா இருக்கும்போது it produces a straight line and strike on a screen. ஸ்க்ரீன்ல போய் என்ன பண்ணுது, விழுகுது. it produces a light spot. அதுல போய் விழுகும்போது எனக்கு ஒரு லைட் ஸ்பாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டு அப்ளை to change the electric magnetic field, நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணும்போது தி எலக்ட்ரான்ஸ் டிஃப்ளெக்ட். என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் அது பாதையில இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி டிஃப்ளெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், go to strike on a screen and produces a light spot. லைட் ஸ்பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தி ஸ்கிரீன் இஸ் coated with ஜிங்க் சல்ஃபைடு. ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரீன் வந்து எதனால கோட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடால கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுல எனக்கு லைட் ஸ்பாட்ங்கிறது அந்த இடத்துல எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஜேஜி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். So J.J. Thomson experiment, the light rays are produced, electrons are produced. The first electron produced ஆகுதுன்னா the discharge of an electron between the anode and the cathode. Anode cathode என்ன பண்ணுது, electron discharge ஆகுது. அந்த electron என்ன பண்ணுது, to enter the pin hole வழியா எதுலையா, the plastic having a pin hole, the electron entered the pin hole and enter into the deflecting plate வழியா வெளியில வருது. To apply the high potential difference between the two plates, இந்த plates எல்லாம் என்ன பண்றேன், அதிகமான potential difference கொடுக்குறேன். So it produces electric and magnetic field. So it produces deflection and the rays fall on a screen. So என்ன பண்ணுது, screenல போய் விழுகுது. It produces a light spot on your screen. The screen is coated with zinc sulfide. To change the electric and magnetic field, என்ன பண்றேன்னா சேஞ்ச் பண்றேன். To change the electric and magnetic field, the direction of the rays also changes. Another change when we change the direction, change the direction change direction என்ன பண்றோம், these rays are called properties சொல்லிருப்போம். The rays are called negative rays. Depends upon எதை பொறுத்தது, டிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகுதுங்கிறத பொறுத்து, மெட்டீரியலை பொறுத்து என்ன பண்ணலாம், நம்ம நெகட்டிவ் ரேஸ் சொல்லலாம். ஸோ இங்க போகும்போது எப்படி இருக்கும், இங்க போகும்போது எப்படி இருக்கும், எந்த ரேஸ் எந்த ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம்.
So the reflection is produced and fall on your screen is produced light spot. So the screen is coated with zinc sulfide. Zinc sulfide எதுக்கு அந்த இடத்துல கோட்டிங் பண்ணியிருப்பாங்க, ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட் ஃபால் ஆன் certain மெட்டீரியல், இட் ப்ரொடியூசஸ் ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. போய் அந்த ஜிங்க் சல்ஃபைட்ல போய் விழுந்து என்ன பண்ணுது, இல்லை ஃப்ளூரசன்ஸ், அது லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் இட் ப்ரொடியூஸ் லைட் ஸ்பாட் ஆன ஸ்க்ரீன்ல போய் லைட் ஸ்பாட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காரணம். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் இல்ல ரெண்டாவது டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்றதுன்னா determination of velocity of cathode rays. இந்த கேத்தோட் ரேஸ் போதுல, இந்த கேத்தோட் ரேஸோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டு determine the velocity of cathode rays between the electrode and cathode, between the two deflecting plate, ரெண்டு deflecting plate இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றேன், to apply the high potential difference and magnet அந்த இடத்துல இருக்கு. So it produces electric and magnetic field. Electric field இருக்கும், அது மாதிரி என்ன இருக்கும், magnetic field இருக்கும். So the electric and magnetic field is adjusted. Electric and magnetic field is adjusted. Electric field ஐயும் magnetic field என்ன பண்றேன்னா அட்ஜஸ்ட் பண்றேன். சரியா. ஸோ ஃபிளக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எப்படி போய் விழுகுது அப்படின்னா இங்க போய் விழுகுது இல்ல. ஸோ டு அட்ஜஸ்ட் தி எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தி ரேஸ் ஆர் ஃபிக்ஸ்டு நியர் சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன். ஸ்ட்ரெயிட் லைன்ல போய் விழுகிற மாதிரி என்ன பண்றேன்னா டு அட்ஜஸ்ட் தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ வெலாசிட்டி கால்குலேட் பண்ண போறேன். வெலாசிட்டி கால்குலேஷன் என்ன பண்றேன், டு அட்ஜஸ்ட் தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தி லைட் ரேஸ் ஆர் fall on a screen at a fixed point. ஒரு பாயிண்ட்ல போய் விழுகிற மாதிரி, சென்டர் பாயிண்ட்ல விழுகுமா அல்லது மேல போய் விழுகுமா அல்லது கீழே விழுகுமா அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்றோம்னா டு ஃபிக்ஸ் தி வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணா இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம். ஸோ எனக்கு இங்கே வேணும் இங்கே வேணுமா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த இடத்துல வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். டு ஃபிக்ஸ் தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு ஃபால் ஆன் எ ரேஸ் இன் ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன்ல போய் அது எப்படி விழுகணும், எந்த இடத்துல விழுகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்றோம், டு அட்ஜஸ்ட் தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்றேன்னா அட்ஜஸ்ட் பண்றேன். சரியா. ஸோ இட் ஃபால் ஆன் எ ஸ்கிரீன் அட் ஒரிஜினல் பார்ட் இஸ் கால்டு ஓ. இதுதான் ஒரிஜினல் பார்ட். ஓ அப்படிங்கிறது என்ன சொல்றோம் நம்ம, ஒரிஜினல் பார்ட். அந்த ஒரிஜினல் பொசிஷன்ல போய் என்ன பண்ணுது, அது விழுகுது. சரிங்களா. ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் பேலன்ஸ், அது ரெண்டு என்ன பண்றோம் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதோட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நேரத்தில் எப்படி சார் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா E is equal to electric field, E is equal to BEV. E is equal to BEV. Electric field is another magnetic field. So the electric field and magnetic field are adjusted to fall on a screen at a fixed point. ஒரு பாயிண்ட்ல போய் விழுந்த மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நேரா போய் ஆரிஜின் ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல விழுகணும் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏதாவது கொஞ்சம் அதிகமா இருக்கு என்ன பண்ணும், go to change the path. அது பாத் என்ன பண்ணிடும், மாறிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டோ எதுவோ சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஓ அப்படிங்கிற பொசிஷன் போகாது. ஸோ டு ஃபிக்ஸ் தி பாயிண்ட் என்ன பண்ற, ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுல போய் விழுந்த மாதிரி என்ன பண்ணேன், டு அப்ளை தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அட் த டைம் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப என்ன எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ is equal to BEV. Electric field is equal to magnetic field. Electric field is equal to magnetic field. சரியா. So electric field magnetic field equal ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல EV கேன்சல் பண்ணிடலாம். So E is equal to என்ன கிடைக்கும் நமக்கு, BV அப்படின்னு கிடைக்கும். So நம்ம இதை என்ன கால்குலேட் பண்றோம், what is the value of velocity, determination of velocity of an electron. எலக்ட்ரானோட velocity கால்குலேட் பண்றோம். So the velocity of an electron is equal to என்ன சார், velocity is equal to V is equal to E divided by V. So in this case is explained the electric field and magnetic fields are equal. So the ratio பார்க்கும்போது ரெண்டோட வேல்யூ ஒன்று இருந்துச்சுன்னா அப்ப அது ரெண்டு சேமா இருந்தா என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் எழுதுவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். So the electric and magnetic fields are equal. It fall on a fixed point at origin O. O அப்படிங்கிற பாயிண்ட்ல போய் விழுகுது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றோம். So determination of velocity நம்ம எப்படி டெர்மினேட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட், determination of specific charge of an electron. Determination of specific charge of an electron. என்ன சார் specific charge அப்படின்னா between the two electrodes the high potential difference is applied. என்ன பண்ணா high potential difference apply பண்றேன் between cathode and anode இருக்கு இல்லையா, cathode anode இடையில என்ன பண்றேன், high potential difference apply பண்ணும்போது the cathode rays are accelerated with applied potential. நான் அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல்னால இந்த கேத்தோட் ரேஸ் என்ன பண்ணுது, ஆக்சிலரேட் ஆகாது. அப்படி ஆக்சிலரேட் ஆகி என்ன பண்ணுது, go to fall on your screenல போய் என்ன பண்ணுது, விழுகுது இல்லையா. ஸோ ஆக்சிலரேட் ஆனிச்சுன்னா அப்படின்னா
தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹேவிங் சம் எனர்ஜி. அது என்ன இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். சரியா, நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன சார் அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது தான் அதோட எனர்ஜி. நான் அப்ளை பண்ணக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும், தி எலக்ட்ரான்ஸ் ஆர் கோஸ் டு ஃபால் ஆன் a strain. So the electrons are having some another energy. This energy is called kinetic energy of electron. Sorry, potential energy of an electron. என்னது, the potential energy of electron is converted into kinetic energy. சரியா, potential energy of electron is converted into kinetic energy. ஏன்னா சாதாரணமா ஒரு இடத்துல இந்த இடத்துல இருந்துச்சு அப்படியே எலக்ட்ரான் அப்படியே இருந்துச்சு, நான் என்ன பண்ண டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன், அப்படியே போயிட்டு இருக்கு, போய் இங்க விழுந்துது, எனக்கு தெரியுது இந்த இடத்துல வந்துருச்சு. எகைன் என்ன பண்ற, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன் என்ன பண்ணுது, ஆக்சிலரேட் ஆகுது, ஆக்சிலரேட் ஆகி என்ன பண்ணுது, நேரா ஸ்ட்ரைட்டா போகுது. ஸோ இட் ப்ரொடியூசஸ் rays what on your screen. So they have potential energy is converted into kinetic energy. கேஜோ ரேஸோட எனர்ஜி என்ன மாறுது, potential energy kinetic energy மாறுது. So given energy, electron energy is changed into என்ன எனர்ஜியா மாறுது, kinetic energy மாறுது. So it is equal, ரெண்டோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஈக்குவல் ஆகுது. எப்ப சார் இது நடக்குது அப்படின்னா apply a potential difference. So the change in the potential difference, the energy of electron is changes. So the potential energy மாத்த என்ன ஆகும், அதோட kinetic energyயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதிகமான எனர்ஜி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, the electrons are accelerated highly accelerated. So அதிகமாக ஆக்சிலரேட் ஆகும். ஸோ அதிகமாக ஆக்சிலரேட் ஆனிச்சு அப்படின்னா the potential energy of electron is converted into kinetic energy. So the amount of energy increases. So the electron volt, given energy is called the electron volt, is equal to kinetic energy of an electron is equal to 1/2 mv square. 1/2 mv square. அத நியூ எடுத்துக்கலாம். சரியா, அதை எழுத்து மாற்றி போடுங்க, v square. இது ஒரு v சொன்னல. So 1/2 mv square. So in this equation we calculated the what is the velocity of electron, நமக்கு தெரியும். So we calculated the steady charge of an electron, நம்ம calculate பண்ண போறோம். So steady charge of an electron என்ன, E divided by m. அப்ப என்ன பண்ணலாம், E divided by m அப்படி கொண்டு வரணுமா. So E divided by m is equal to எனக்கு v square divided by 2v அப்படின்னு சொல்லி இருக்கு. We know the value of v. V யோட வேல்யூ நமக்கு தெரியும். என்ன v யோட வேல்யூ என்ன, E divided by b அப்படின்னு சொல்லி நம்ம அது முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோமா. So E divided by v அப்படிங்கிறது அந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டியதுதான். So velocity is equal to இதுதான் velocity is equal to E divided by v அப்படின்னு E squared by b square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல காமனா என்ன பண்றேன், 1/2 அப்படிங்கிறது 1/2v அப்படின்னு எடுத்துறேன். v square பதிலா என்ன கிடைக்கும், E square divided by v square divided by v square. So E divided by m is equal to 1/2v E square divided by v square. So steady charge of an electron எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, to change the electric and magnetic field, the electron goes to fall on the screen. So it is called, in பேர் நம்ம என்ன சொல்றோம், the electrons are accelerated. Electrons என்னது, accelerated. So electrons are accelerated. So the accelerated ஆன எனர்ஜி எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. So the accelerated எனர்ஜி எப்படி இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். எதுக்கு நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும். So EV is equal to 1/2 mv square. So the potential energy of an electron is changed to kinetic energy. So 1/2 mv square. To calculate the value of E divided by m, E divided by m is equal to v square by 2v. We know the value of v square is equal to E by v. So 1/2v v square divided by v square, v square divided by v square. சரியா, substituting this equation to known values, நம்ம தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் தெரியும், E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, Vங்கிறது அப்ளைடு பொட்டன்ஷியல், அப்ளைடு வோல்டேஜ், நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ். இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணோம்னா to calculate the value of E divided by m, the steady charge of an electron, electronோட steady charge நம்ம calculate பண்ணலாம். So the E divided by m is equal to 1.7 into 10 power 11 is equal to 1.7 into 10 power 11. 1.7 into 10 power 11. சரிங்களா. So 1.7 into 10 power 11 கூலும் கிலோகிராம் minus 1. கூலும் கிலோகிராம் minus 1. சரிங்களா. So இதுதான் அதோட வேல்யூ. So E divided by m is equal to 1.7 into 10 power 11 கூலும் கிலோகிராம் minus 1. கூலும் கிலோகிராம் minus 1. சரிங்களா, புரிஞ்சுதா. லைன்ல இருக்கீங்களா எல்லாரும். இந்த ஜேஜே ஜான்சன் மெத்தட், அதாவது ஸ்டெடி சார்ஜ் ஆஃப் an electron, முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அது வந்து கண்டிப்பா இதுல 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த லெசன்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் how to measure the velocity, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், determination of velocity மெஷர் பண்ணிருக்கோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, determination of steady charge of
ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் எலக்ட்ரானோட ஸ்பெசிபிக் சார்ஜ் எவ்வளவு E/m அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆகுது இல்லையா? ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இது டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலும் டிஃப்ளெக்ஷன் எப்படி? ஏதோ ஒரு ஃபீல்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஃப்ளெக்ஷன்? டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ determination of charge only due to the uniform electric field. Only due to uniform electric field. So the uniform electric field அப்படிங்கறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு லாஸ்ட் லெசன்ல ஒரு 4 ஒன் மார்க் கொஸ்டின் நடத்தாம இருக்கு. அந்த ஒன் மார்க் மட்டும் அப்படியே பார்த்துருக்கேன். எந்த கொஸ்டின் நடத்தாம இருக்கு அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். ஒன் மார்க்ல எது நடத்தாம இருக்கு? கொஸ்டின் நம்பர் நான் லாஸ்ட்ல இருந்து வரேன் பாருங்க. சரி பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11 முடிச்சோமா? ஒன் மார்க்ல கொஸ்டின் நம்பர் 11 முடிச்சாச்சா? No, sir. முடிச்சாச்சமா? No, sir. இல்ல 11 பார்க்கலாமா? பேசுங்க, லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? Yes, sir. பாடம் நடத்தும் போது தான் பேசக்கூடாது. கேள்வி கேட்கும் போது பேசலாம், சொல்லலாம். அப்படியே எல்லாரும் உம்முன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன தெரியும்? எல்லாரும் கேளுங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பின்னாடி உங்க வீட்டுல பின்னாடி சவுண்ட் இல்லை அப்படின்னா மைக் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணிக்க. கொஸ்டின் கேட்டுக்க, கேட்கறது பதில் சொல்லு. So question number 11. The threshold wavelength for a metal surface whose photoelectric work function is 3.313 electron volt is. அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம நடத்தின 1 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுல ஒரு 4 கொஸ்டின் நடத்தாம இருக்கு. அதை மட்டும் டப்புன்னு பாரு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் threshold வேவ்லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது லாம்டா நாட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம லாம்டா நாட் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? 5 is equal to 3.313 கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.313 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம வோல்ட்டா மாத்திக்கலாம். வோல்ட்டா மாத்தினா என்னது? 3.313 into 1.6 into 10 power minus 19 அப்படின்னு சொல்லி மாத்திட்டாச்சு. வோல்ட் மாத்தியாச்சு, எலக்ட்ரான் வோல்ட்டை மாத்தியாச்சு. அடுத்து பாருங்க, இது என்ன கேட்டிருக்காங்க? லாம்டா நாட் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லாம்டா நாட்? லாம்டா நாட் ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுமா? லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு என்னது? HC இதோட என்னது? 5 நாட். வேல்யூ நமக்கு தெரியும் என்னது? 6.626 into 10 power minus 34 into 3 into 10 power 8 plus 8 divided by 5 நாட் வேல்யூ என்னது? 3.313 into 1.6 into 10 power minus 19. சரிங்களா? 6.626 into 3 divided by 3.313 into 1.6 into 10 power minus 19 plus 19 அப்பன் 27 34 minus 34 என்ன கிடைக்கும் நமக்கு? 10 10 7 10 4 minus 7 அப்படி கிடைக்கும். ஸோ லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 3.75 into 10 power minus 7 இருக்கான்னு பாருங்க. 3.75 into 10 power minus 7. So this equation can be written as எழுதலாம். அந்த வேல்யூவை 3750 ஆம்ஸ்ட்ராங் அப்படி எழுதலாம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3750 இருக்கா? ஆன்சர் இருக்கா? 3750. Yes, sir. ஓகேவா? அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். A light of wavelength 500 nanometer is incident on a sensitive plate of photoelectric work function 1.235 electron volt. The kinetic energy of the photoelectron emitted is B. அதுல இருந்து வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாம்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி? கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதுறத பார்த்துட்டு இருக்கியா? கவனிச்சுட்டு இருக்கியா? நோட் பண்ணிட்டு இருக்கியா? நான் சொல்ல ஃபார்முலா என்ன சொல்றேன், என்ன வேல்யூ அப்ளை பண்றேன் அப்படிங்கறத போட்டா போதும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்? அது கேன்சல் பண்றதை லாக் பார்த்து நீ கேன்சல் பண்ணிக்கங்க.
லாக் பார்க்க தெரியாதவங்க கேளு, சார் இது எப்படி எனக்கு தெரியாது, சால்வ் பண்ண தெரியாது, லாக் சொல்லுங்க அப்படின்னா சொல்லலாம். எதுவுமே சொல்லாம இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு நடத்திட்டே போயிட்டு இருப்பேன். லாம்டா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாம்டால கொடுத்துருக்காங்க 500 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 500 நானோமீட்டர், 10⁻⁹ சரியா? நானோட எவ்வளோ? 10⁻⁹ மீட்டர். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஃபங்க்ஷன்? பை இஸ் ஈக்குவல் டு 1.235 எலக்ட்ரான் வோல்ட்டா இன்ட்டு என்னது 1.6 இன்ட்டு 10⁻⁹ அப்படி மாத்தியாச்சு. 1.235 இன்ட்டு 1.6 10⁻⁹ மாத்தியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் கைனடிக் எனர்ஜி? ஸோ இகே இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா? இகே இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா மைனஸ் பை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோமா இல்லது? EK is equal to hc divided by lambda minus என்னது pi நாட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ 6.626 into 10⁻⁻34 into 3 into 10⁸ divided by lambda வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 500 into 10⁻⁹. அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் பை நாட் வேல்யூ என்ன? 1.235 into 1.6 into 10⁻⁻19 சரிங்களா? இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டியதான். கேன்சல் பண்ணிட்டோம் நமக்கு என்ன பாருங்க 6.626 into 10⁻⁻17 minus of 1.235 into 1.6 into 10⁻⁻19 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி இதையும் 19 வர மாதிரி கொண்டு வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ தி எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஆஃப் an electron EK is equal to 1.24 electron volt அப்படின்னு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 1.24 electron volt. நான் சொல்றதெல்லாம் புரியுதா? நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டை மாத்திட்டோம், திரும்ப அந்த டைப் என்ன பண்ணிருக்கோம்? எலக்ட்ரான் வோல்ட்டை எழுதிருக்கோம். அப்ப என்ன பண்ணிருப்போம்? டோட்டலா வரக்கூடிய ஆன்சரை எதால டிவைட் பண்ணிருப்போம்? 1.6 டிவைட் பண்ணிருப்போம். டிவைட் பண்ணதுனால தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை வந்து வீட்ல டிஸ்கஸ் பண்ணி போட்டு பாரு, தெரியலன்னா கேளு சரிங்களா? லாக் பார்க்க தெரியணும். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் லாக் போட தெரியலன்னா உனக்கு ப்ராப்ளம் மார்க் வரவே வராது. இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா நீ மல்டிப்ளை பண்ணி எல்லாம் போறது சாதாரண கிடையாது. அதுக்கு லாக் நம்ம பயன்படுத்தணும். லாக் பார்த்து ட்ரை பண்ணிக்க, இப்பவே ட்ரை பண்ணிக்க, தெரியலன்னு நிக்காது சரிங்களா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 13. Photon of wavelength lambda or incident on a metal, the most energetic electron ejected from the metal or bent into circular arc, the radius r by the perpendicular magnetic field having a magnitude b, the work function of the metal E. என்ன கேட்டிருக்காங்க பாத்தியா? அதாவது லாம்டா வேவ்லென்த் இருக்கக்கூடிய ஒரு போட்டான் most energetic electron ejected from the metal ல வெளியில வருது, ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது into the circular arc of radius r perpendicular to magnetic field. magnetic field அந்த இடத்துல இருக்கு. ஸோ தி ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒர்க் ஃபங்க்ஷன் பை இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு தெரியும் ஃபார்முலா. பை நாட் இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா மைனஸ் EK அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஸோ அதுல இருந்து நம்ம வேல்யூ ட்ரை பண்ணி கொண்டு வரோம். பாருங்க என்ன ஸ்டெப் வருதுன்னு பாருங்க. Phi naught is equal to hc by lambda. Phi naught is equal to hc divided by lambda minus என்னது EK அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ அதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? Phi naught is equal to hc by lambda is equal to minus EK ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் பாரு EK is equal to EK யோட வேல்யூ நமக்கு தெரியும். என்ன சார் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியா? கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம் நம்ம 1/mv² hc by lambda minus 1/2 mv² அப்படிங்கிற ஃபார்முலா வச்சுக்க. So pi naught is equal to hc by lambda. Pi naught is equal to hc by lambda minus 1/2 mv squared. 1/2 mv squared. அடுத்து electric and magnetic field அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா the electron goes to circular path. என்ன பண்ணுது? சர்க்குலர் பாத்ல போனுச்சு அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். என்ன ஆக்சிலரேஷன் சார் அப்படின்னா mv² by r அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? mv² by r. ஸோ mv² by r அப்படிங்கிறத இருக்கக்கூடியது. ஆர் வந்து அதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கேபிட்டல் ஆர் அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன சர்க்குலர்ல அதாவது வட்ட வடிவத்துல வர்றதுனால அதுல ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். அது எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு? பி இ
V அப்படிங்கறத மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதுல என்ன பண்ணலாம், V யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ வேல்யூ ஆஃப் V இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, BEV பை M. அதாவது இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா V ஈக்குவல் டு BER டிவைடட் பை M அப்படின்னு கிடைக்கும். BER டிவைடட் பை என்னது, M ன்னு கிடைக்கும். ஸோ V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ V ஸ்கொயர் வேணும்னா V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் E ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை M ஸ்கொயர். சரியா, நமக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் வேணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி தான். சரியா, ஸோ E ஸ்கொயர் B ஸ்கொயர் பை M இதை கொண்டு எதுல சப்ஜெக்ட் பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணலாம். இதுல இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதுதான். என்ன கிடைக்கும், பை நாட் இஸ் ஈக்குவல் டு HC பை லாம்டா மைனஸ் 1/2 M அப்படின்னு இருக்கும். அடுத்தது B ஸ்கொயர் E ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை M ஸ்கொயர். சரியா, ஸோ எப்படி கூட போடாம என்ன பண்ணலாம், BER டிவைடட் பை M ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பாரு, பை நாட் இஸ் ஈக்குவல் டு 2 lambda divided by HC by lambda. அடுத்து இருக்கு 2M EVR divided by 2M. ஆனா நமக்கு இங்க என்ன இல்ல, 1/2 தான் இருக்கு, நமக்கு 2M கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், மல்டிப்ளை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, HC by lambda என்னது 2M minus 2M. அப்ப என்ன கிடைக்கும், BER divided by 2M whole square. சரியா, சரிங்களா, கேக்குதா, லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? சார். லைன்ல இருக்கீங்களா? ஓகே, ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல இந்த லெசன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸ் வரும்பொழுது கொஞ்சம் நல்லா இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தது, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நோட்ல காப்பி பண்ணிருங்க. அடுத்த கிளாஸ் கண்டிப்பா நோட்டை டிஸ்பிளே பண்ண சொல்லுவேன். யாரும் டிஸ்பிளே பண்ணீங்கன்னா கிளாஸ் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். சரியா, புரியுதுங்களா? அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? எஸ் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.